சீமான் சார் அவர்கள் நான் நினைக்கிறேன் எங்களோட யுத்தம் நடந்து வந்த காலப்பகுதியில் எங்களுடைய ஈழப்பகுதிக்கு போயிருந்தவர். அவர் அந்த காலப்பகுதியில் படப்பிடிப்புகளை செய்திருந்தவர்ன்றது எல்லாருக்கும் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். நாங்கள் கண்ணால் பார்த்த விஷயம்தான். இன்றைக்கு எங்களோட ஈழத்தினுடைய போராட்டம் இல்லை எங்கள் ஈழ மக்களுடைய விடுதலை போராட்டத்தின் வரலாறுகளை சம்பந்தமான விஷயங்களை இன்றைக்கு தமிழ்நாட்டில் பேசிக்கொண்டிருக்கிற ஒரு ஆளுன்னா இன்றைக்கு அவரும் பேசிக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு எங்களோட தமிழ் சார்ந்த விஷயங்களை இன்றைக்கு ஈழத்தில் பேச முடியாத சூழ்நிலைகள் சட்டவரை முறைகள் இருந்தாலும் கூட இன்றைக்கு தமிழ்நாட்டில் அது ஓங்கல் ஒன்று அது உயிர்ப்போடு இருக்குது. அடுத்த சந்ததிக்கு கடத்தப்படும் இருந்தால் உண்மையிலேயே அது சீமான் சார் அவர்களால் அந்த விஷயம் நடந்துருக்கிறதால நிறைய அவதூறுகள் போகிறாரு, போகவே இல்லை அப்படின்லாம் இல்லை அரசியல் அது நாங்கள் கண்ணூட பார்த்த விஷயம்தான். சீமான் சார் வந்தாங்க நாங்கள் படிச்சுருந்த காலப்பகுதியில் எங்களோட பாடசாலையில் அவர் ஷூட்டிங் கூட வச்சிருந்தாரு. அது கண்ணால் நாங்கள் பார்த்த விஷயம். அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடம் இல்லை. ஒரு அரசியல்னு சொல்லிக்கல ஒருத்தர் ஒரு மீது அவதூறு செலுத்துறது இல்லை சொல்லி அவங்கள எவ்வளோத்துக்கு கீழே கொண்டு போய் அவங்க அரசியல் வெளியேற்றணும்ன்ற உண்மையிலே அரசியல் தார்மீகமான ஒரு பொருளாக கூட இருக்குது. அதில் சீமான் சார் கூட அதில் ஒரு பேசுபொருளாக தான் இருக்கிறார். அது எல்லாருக்கும் ஒரு பொதுவான விஷயம் அரசியலில் அது சகஜம்தான். அவருக்கு இங்கே நிறைய வாக்கு கொடுக்குறாங்க, எப்படி பார்க்குறீங்க? ஒரு இலங்கையில் இருக்கிற ஒரு விஷயத்தை இங்கே பேசி வாக்குகள் அதிகமாக வாங்குறாங்க. இல்லை உண்மையிலேயே ஈழத்தில் நடந்த விஷயம்ன்றது உண்மையான ஒரு விஷயம், ஜதார்த்தபூர்வமானது, உலகம் அறிஞ்ச ஒரு விஷயம். அது யார் பேசினாலும் அதுக்கு அங்கீகாரம் கொடுக்கலாம் தானே. ஆலயத்தில் சாமி இருக்குது, அது யார் பூசை பண்ணினாலும் அதை ஏற்றுக்கொள்வாரல்ல. அதனால யார் பேசினாலும் பிரச்சனை. அதாவது உணர்வுபூர்வமாக யார் பேச வேணும், அது உண்மையாக பேச வேணும். அதை பேசினால் அதுக்கான பலன் கிடைக்கும். இல்லை நிறைய பொய்கள் பேசுறாரு அப்படின்ற குற்றச்சாட்டுகள் வைக்கிறவங்க நீங்கள் ஆரம்பிச்சு முதல்ல ஆரம்பிச்சிங்கன்னா தெரியும். ஒரு அரசியல்னு சொல்லிக்கல ஒருத்தர் கல்லறிகிறது தான் அரசியலாக இருக்குங்களா. அதுலேயும் இது ஒரு வகை தான். இப்போ எப்படி இருக்கு ஸ்ரீலங்கா நிலைமை? ஸ்ரீலங்கா இப்போ புதிய ஒரு அரசாங்கம் வந்திருக்குது. இப்போ அந்த பாதையில் போய்கொண்டே இருக்குது. நீங்கள் செய்திகள் அறிஞ்சு கொண்டிருப்பீங்க. எங்களோட நாட்டின் நிலவரங்கள் நல்லா போய்கொண்டிருக்குது. இல்லை நாங்கள் இந்தியாவில் இடங்களை பார்க்குறக்காக சுற்றி பார்க்க வந்திருக்கிறோம். நாங்கள் நீங்கள் எங்கே இலங்கையில்? நாங்கள் யாழ்ப்பாணம். வாழ்த்து.